விதார்த்தோட லாந்தர் படம் ஜூன் 21 ரிலீஸ் ஆக போகுது. கவுண்டமணியோட அடுத்த படம் ஒத்த ஓட்டு முத்தையா, இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்கும் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிட்டு. லாக்டவுன் படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆயிட்டு. ஏஆர் ஜீவா டைரக்ஷன்ல அனுபமா, சார்லி, நிரோஷா, பிரியா வெங்கட் நடிக்கிறாங்க. குரங்கு படல் ஜூன் 14 ஆகா தமிழ்ல பிரீமியர் ஆக போகுது. ஆலன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிட்டு. கல்கி படத்துக்கான ட்ரெய்லர் நாளைக்கு வரப்போகுது. அதுக்கான ஒரு புது போஸ்டர் இன்னைக்கு வந்திருக்கு. தீபிகா படுகோனே இந்த போஸ்டர்ல இருக்காங்க. காஞ்சனா 4 மூவில மிர்னால் தக்கூர் ஹீரோயினா பண்ண போறதா நேத்திக்கு ஒரு நியூஸ் வைரல் ஆச்சு. ஆனா நேத்திக்கு நான் இதை சொல்லல. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, அதான் நேத்து நான் இதை சொல்லல. ஆனா இப்ப லாரன்ஸே அபிஷியலா காஞ்சனா 4ஓட கேஸ்ட் பத்தி நிறைய ரூமர் போகுது. அதெல்லாம் நம்ப வேணாம், சீக்கிரமே அனௌன்ஸ்மெண்ட் வருங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. SK23 மூவில வித்யுத் ஜமால் நடிக்க போறதா அபிஷியலா இப்ப சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன வீடியோவும் ரிலீஸ் ஆயிருக்கு. தங்கலான் படம் பத்தியும் கங்குவா படம் பத்தியும் ஸ்டுடியோ கிரீனோட CEO இப்ப பேசியிருக்காரு. தங்கலான் படம் ஜூன்லயே வந்திருக்கணும், ஆனா ராயன் படம் வரப்போதுன்னு ரெட் ஜெயண்ட் கிட்ட இருந்து கால் வந்துச்சு, அதனாலதான் தங்கலான் தள்ளி போச்சுன்னு ஸ்டுடியோ கிரீனோட CEO அபிஷியலா இப்ப சொல்லிட்டாரு. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தங்கலான் தள்ளி போக்க காரணம் ராயன் தான். இப்ப படம் ஜூலைலயும் வருமாங்கிறது டவுட். ஏன்னா ராயன் திரும்ப ஜூலைக்கு தான் வரப்போகுது. என்ன ஆக போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். கங்குவா பத்தி என்ன சொன்னாருன்னா, கங்குவா படத்தை தீபாவளிக்கு தான் டார்கெட் பண்றோம்னு அபிஷியலா சொல்லிட்டாரு. ஏழாம் அறிவுக்கு அப்புறம் இந்த படம் தான் இப்ப சூர்யாவுக்கு தீபாவளிக்கு வருதுன்னு சொல்றாரு. ஏழாம் அறிவுல ஹிஸ்டாரிக்கல் பிரசன்ட் போர்ஷன் இருக்கும், கங்குவாலையும் அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஏழாம் அறிவு வேலாயுதத்தோட கிளாஷ் ஆச்சு, கங்குவா விடாமுறிச்சியோட கிளாஷ் ஆக வாய்ப்பு அதிகம். விடாமுறிச்சி அண்ட் கங்குவால எது பட்ஜெட் அதிகம்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ரெண்டும் இப்போதைக்கு பார்க்கும்போது ஈக்குவலா தான் தெரியுது. ஆனா ஃபைனலா படம் வரும்போது கணக்கு போட்டு பார்த்தா தான் எது அதிகம்னு தெரியும். மோஸ்ட்லி கங்குவா பட்ஜெட் அதிகமா இருக்க வாய்ப்பு அதிகம். அசோக் செல்வனோட அடுத்த படத்தை ஒருத்தர் கேட்டிருக்காரு. தக் லைஃப்ல இருக்காரு. பாரஞ்சித்தோட அடுத்த படத்துல நடிக்க போறதா டாக்ஸ் போகுது. பொறுத்தொழில் டைரக்டர் கூட திரும்ப ஒரு படம் பண்ண டாக்ஸ் போகுது. சூப்பர் டீலக்ஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வருங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு கேள்வி சரியா புரியல. நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தான் காமிக்குது. இந்தியன் 2 விக்ரமை விட அதிக வசூல் பண்ணுமான்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. கோட் மூவில சிவகார்த்திகேயன் கேமியோ பண்றது அவரோட மூவிஸ் லிஸ்ட்ல ஆட் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. ஆட் ஆகும், ஆனா நம்பர்ஸ் ஆட் ஆக வாய்ப்பு கம்மி. ஆனா பிலிமோகிராஃபில இருக்கும். தக் லைஃப் ரியல் எஸ்டேட் அண்ட் விடுதலை 3 வர வாய்ப்பு இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விடுதலை 3க்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல, அவங்க 2 வரைக்கும் தான் முடிவு பண்ணிருக்காங்க. தக் லைஃப் இந்த வருஷம் எண்டில் வரும்னு அவங்க சொன்னாங்க. ஆனா அது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. அதுக்குள்ள படத்தை கொண்டு வந்துட முடியுமான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இயர் நிறைய படம் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எனக்கு கேள்வி சரியா புரியல, கொஞ்சம் தெளிவா கேளுங்க நண்பா. வேட்டுவ மூவில யார் யார் நடிக்கிறாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் தெரியாதவங்களுக்கு இதை பத்தி நான் சொல்லிடுறேன். பாரஞ்சித்தோட அடுத்த படம் இது. டைட்டில் வேட்டுவம் இல்ல வேட்டான்னு வைக்க வாய்ப்பு இருக்கு. இதுல அட்டகத்தி தினேஷ், ஆர்யா, அசோக் செல்வன் நடிக்க வாய்ப்பு இருக்கு. SK23ல சஞ்சய் தத் இருக்காரான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இருக்கிறதா தான் நியூஸ் வந்துச்சு. மம்முட்டியோட டர்போ படம் நல்லா இருக்கு, 100 கோடி வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. 100 கோடி வருமானம் தெரியல, நான் கலெக்ஷன் செக் பண்ணிட்டு சொல்றேன். அடுத்து வரக்கூடிய பெரிய மூவிஸோட ரிலீஸ் பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் நேத்துக்கு சொன்ன மாதிரி அடுத்து வரக்கூடிய பெரிய மூவிஸோட ரிலீஸ் பத்தி நான் ஒரு தனி வீடியோ போடுறேன், அதுல சொல்றேன். விக்ரம் 2 வந்தா விக்ரம் 3யும் வருமானு ஒருத்தர் கேட்டிருக்காரு. விக்ரம் 2 விக்ரம் 3 எல்லாம் ஒண்ணுதான். பழைய விக்ரமுக்கும் இப்ப வந்து விக்ரமுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கு. சோ அப்படி பார்த்தா இப்ப வந்தது விக்ரம் 2 தான். ரசவாதி OTT பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இனிமே தான் இதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நான் அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்றேன். துப்பாக்கி படம் வேர்ல்டு வைடே ரிலீஸ் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இப்போதைக்கு அப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க. கேம் சேஞ்சரோட ஷூட்டிங் தொடங்கிட்டாங்களான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்பப்போ ஷூட்டிங் போய்கிட்டு தான் இருக்கு, ஆனா இன்னும் ஷூட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. தனுஷ் படத்துக்கான அப்டேட் எப்ப வரும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எப்படி இந்த மாசம் வந்துரும். ராயனுக்கான அப்டேட். டிமாண்டி காலனி 2 பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கான அப்டேட் இப்போதைக்கு ஒன்றும் இல்ல, அப்டேட் அவங்க விடுற மாதிரி இல்ல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். கமலஹாசனோட டாப் 10 அண்டர்ரேட்டட் மூவிஸை ஒருத்தர் கேட்டிருக்காரு. கமல் மூவிஸ்ல முக்கால்வாசி அண்டர்ரேட்டட் தான். இதுக்கு தனி வீடியோவே போடலாம், நான் போடுறேன். குபேரா தக் லைஃப் கிளாஷ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு கம்மி மாதிரி தான் தெரியுது. தக் லைஃபோட OTT பத்தி கேட்டிருக்காரு. இது கமல் படமா மட்டும் இருந்திருந்தா இதோட OTT ஹாட்ஸ்டாருக்கு போயிருக்கும். ஆனா ரெட் ஜெயண்டும் உள்ள இருக்காங்க. சோ இதோட OTT யாருக்கு போகும்னு கணிக்க முடியல, நான் அப்டேட் வந்தா சொல்றேன். ஆவேஷம் படம் காமெடி படம்னு சொல்றாங்க. இதை தமிழ்ல டப் பண்ணா காமெடி எல்லாம் ஒர்க் ஆகுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒர்க் ஆகும், கதை அந்த மாதிரி. கரிகர வீரமலு ரிலீஸ் அப்டேட் படம் பொங்கலுக்கு வரும்னு தான் இப்போதைக்கு சொல்லப்படுது, நான் கன்ஃபார்ம் ஆனா சொல்றேன். ஜெயோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. கருப்பர் நகரம் இருக்கு அண்ட் இன்னும் ஒரு சில படத்துக்கான அப்டேட்லாம் அடுத்து வரப்போகுது. என்னோட பர்சனல் கொஸ்டினை ஒரு சிலர் கேக்குறீங்க. நீங்க இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல கேட்கலாம். ஃபர்ஸ்ட் தான் நான் அதுல இல்ல, இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருக்கேன். நீங்க அதுல இதெல்லாம் கேட்கலாம். நான் அதுல சொல்ற இதெல்லாம் இதுல அதை பத்திலாம் சொன்னா கேள்வி கேட்டவரை தவிர மத்த எல்லாருக்கும் டைம் வேஸ்ட் தான். நிறைய பேரோட பர்த்டேக்கு நான் விஷ் பண்ணிருக்கேன். என் பர்த்டேக்கு 2 பேர் விஷ் பண்ணிருக்காங்க. நிறைய பேருக்கு இது தெரியாது. எப்பவோ ஒரு வீடியோல சொன்னேன் என் பர்த்டே ஜூன் 9ன்னு, அதை ஞாபகம் வச்சிருந்து இவங்க விஷ் பண்ணிருக்காங்க. ரொம்ப நன்றி. நேத்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், அஜித் தவற விட்ட முருகதாஸோட படம் எதுன்னு. நிறைய பேர் கஜினின்னு சொன்னீங்க. ஆன்சர் அதான், கஜினி தான். இதுக்கு நிறைய காரணம் சொல்லப்படுது. அஜித் மொட்டையடிக்க மறுத்ததா சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சம்பள பிரச்சனைன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அஜித் வெயிட் பண்ண சொன்னாரு, ஆனா முருகதாஸ் தான் வெயிட் பண்ணாம சூர்யா கிட்ட கதை சொல்லி படம் பண்ணிட்டாருன்னு இன்னொரு பக்கம் சொல்றாங்க. சோ காரணம் நிறைய சொல்லப்பட்டாலும் படம் மிஸ் ஆயிட்டு, அதான் விஷயம். இன்னைக்கு வந்து ஃப்ரேம் தான், இது எந்த படம்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.